நடிகர் சூரி நீ அடுத்து பேசுறத நிப்பாட்டிக்கணும். அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைம்ல என்னை பத்தி பயங்கர சிம்பத்தியா பேசிக்கிறது. ஆனா திரைத்துறையில ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுறத இனிமே அவன் நிறுத்திக்கணும். எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலையும் கூட இருந்திருக்கும். அந்த நண்பர்கள்ல ஒருத்தனை கூட கை தூக்கி விடலை இதுவரைக்கும். ஒன்னே ஒன்று அந்த பத்திரிகையின் மூலமாக அவன்கிட்ட நடிகர் சூரிக்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சூழலில் திரைத்துறைக்கு நான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா பேட்டியிலையும் என்னை பற்றி அவனை பழச மறக்கலை, இவர் வெற்றியை பற்றி பேசுகிறாரு, வேட்டியை கட்டி கொடுத்தான்றாரு, ரூமில் சோறு வாங்கி கொடுத்தான்றாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றி வீரன் கூட்டிகிட்டு வந்தான், பாரதிராஜா அசிஸ்டன்ட்டு. அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் என்னை பற்றி பயங்கர சிம்பத்தியாக பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு தரதுல ஒரு வெற்றி பெற்ற ஒரு நண்பன் கூட இருந்து போவது நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படியே பாடா படம் தானே பேசிட்டு போது, எப்பயும் போல் அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானவொன்னு அள்ளி கூட்டா மரியாதையாக கொடுத்துட போகிறோம், எப்பயும் போல் தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்லை அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா? வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏற்படுத்தின வாய்ப்புலையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதைன்னு போட்டுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வர நடக்காமல் போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் கிடைக்கிற இந்த வாய்ப்பு எனக்கு தாமதமாக போய் இன்னைக்கு அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு தயாரித்து என்னை நிரூபித்து பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனால் திரைத்துறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டியிலையும் என்னை நீ அடுத்து பேசுறதை நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரக்களை சூரி இப்படி இருக்காரு, பெயிண்ட் அடிச்சாரு, ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுறத இனிமே அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிச்சு பேசுறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலையும் கூட இருந்திருக்கும். அந்த நண்பர்கள்ல ஒருத்தனை கூட கை தூக்கி விடலை இதுவரைக்கும், ஒரே ஒரு ஆளை கூட. நிச்சயமா எல்லாம் ஆதாரப்பூர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஆதாரப்பூர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எந்தெந்த இடத்துல செய்யாம தவிர்த்துட்டு போற, அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம். மொத்த 20 பேர் பக்கத்து ரூமா இருந்திருக்கும். அந்த 20 பேர்ல ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்திருப்பான், அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சிருப்பான். எத்தனையோ நண்பர்களை பாக்குறீங்க திரைத்துறையில வர்றாங்க, அவங்கவுங்க என்னென்னமோ செய்யறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவே அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்துருக்கணுமா? யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின? சக நடிகரை கூட கொண்டு போய் வளர்த்து விடலை.